தைமூலர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1398. ஜூனா-கான் என்று அழைக்கப்படுபவர் யார்? முகமது பின் துக்ளக். பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரு யாருடைய அரசவையில் இருந்தார்? பால்பன். குதுப்பினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது? இல்துமிஸ். நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர்? இல்துமிஸ். குத்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது படுகாயமடைந்து இயற்கை எய்தினார்? போலோ. டில்லியில் குஸ்வந்த் உல் இஸ்லாம் என்னும் மசூதியை கட்டியவர்? குத்புதீன் ஐபக். வரிசைப்படுத்துக, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லாஸ்ட்டு லோடி வம்சம். துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்து அடிக்கல் நாட்டியவர்கள்? கியாசுதீன் துக்ளக். ஆக்ரா நகரை நிறுவியவர்? சிக்கந்தர் லோடி. இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரி. முதல் பானிபட் போர் 1526 யார் யாருக்கிடையே நடைபெற்றது? பாபர், இப்ராஹிம் லோடி. தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர்? குத்புதீன் ஐபக். கணவன் இறந்தவுடன் மனைவி தீக்குளிக்கும் முறைக்கு பெயர் ஜப்கார். செங்கிஸ்கானின் பேரன் யார்? கைகுபாத். பிராமணர்கள் குடியிருப்புகளுக்கு பெயர்? சதுர்வேதி மங்கலம். சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? காணிக்கடன். உத்திரமேர் கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காஞ்சிபுரம். சோழர்களுக்கும் சாளுக்கியர் உங்களுக்கும் இடையிலான திருமண உறவின் மூலம் பிறந்த மன்னர் யார்? சோழர்களுக்கும் சாளுக்கியர் உங்களுக்கும் இடையிலான திருமண உறவின் மூலம் பிறந்த மன்னர் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது? ராஜராஜ சோழன். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் பள்ளிச்சந்தம். சோழர்கள் ஆட்சி காலத்தில் பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டது? மண்டலங்கள். எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர்? முதலாம் ராஜேந்திரன். கூட நகரம் என அழைக்கப்படுவது மதுரை. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? அரிகேசரி மறவர்மன். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என குறிப்பிட்ட வெளிநாட்டு அறிஞர் மார்க்கோ போலோ. கூன் பாண்டியன் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 642. கூன் பாண்டியனை சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர்? திருஞான சம்பந்தர். வேள்விக்குடி செப்பேடுகள் இன் கொடையாளி என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலாம் வரகுசுனன். ஒட்டுமொத்த தமிழகத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய மன்னன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டர் நபி. தொடக்க காலத்தில் பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது கொற்கை. இரண்டாம் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு 1192. 1191 நடைபெற்ற முதல் தரையன் போரில் வெற்றி பெற்றவர் பிருத்திவிராஜ் சவுகான். சிமாவின் சராசரி அடர்த்தி 3 கிராம்/சென்டிமீட்டர்3. மெக்கா எங்கு உள்ளது? அரேபியா. கஜினி முகமது இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்? 17 முறை. கஜுராஹோ கோவில் எங்கு உள்ளது? பந்தல்கண்ட். ஆஸ்மீர் நகரை தோற்றுவித்தவர்? சிம்மராஜ். தர்மபாலர், தேவபாலன் ஆகியோர் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்று சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என குறிப்பிடும் வரலாற்று அறிஞர் அர்சி மஜும்தார். ஹர்ஷர் மரணமடைந்த ஆண்டு 647. ஜெய் தம்பா என்னும் வெற்றி தூணை சித்தூரில் நிறுவியவர் ராணா. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நம்பியாண்டர் நபி. தபகத் என்ற சொல்லின் பொருள் நூற்றாண்டுகள். மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை மங்கோலியர்கள் இடம்பெற்றவர் பால்பன். எகிப்தே செல்வம் கொழித்த நாடு என குறிப்பிட்டவர் இபின் பாதுதா. பகத்-இ-அக்பரி என்ற நூலின் ஆசிரியர் நிஜாமுத்தீன் அகமத். தாகுயுக்-இ-ஹிந்த் என்ற நூலின் ஆசிரியர் அல்பருனி. ஒரு ஜீட்டல் எத்தனை வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது?
3.6. தாஜ் உல் மாசிர் என்னும் நூலின் ஆசிரியர் ஹசன் இ சாமி.